பண்ண போகிறேன். வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து 4 பேர் வந்து அடித்த பேர் இவங்க திருப்பி அடிப்பாங்களா? யூ ஆர் ட்ரைங் டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவனை தொட்டுப்பாருன்னு இவங்க சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நான் நல்லதானே போயிட்டுருக்கேன், என்ன போய் தொட்டு பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். These should be condemned. This is not politics. Talk about your policies. என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க, இதை பேசுறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும், வரதான் சொல்றேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் astray. சொல்லுங்க. அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி விச் ஸ்டார்டட் நாட் ப்ரூவ்ட் எனிதிங். ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறது. அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன், லெட் தம் ஆல் ப்ரூவ் தெம்செல்ஸ், தென் டாக் அபவுட் தட். அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துகிட்ருக்கேன். கேட்டு பாருங்கள், ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிக மன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணால் போய் பாருங்கள். You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பார்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேடிகே தங்கமணி பெரியப்பா தான். சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா தான். கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்ட